பகவத் ராமானுஜருடைய சீடர்களுக்குள்ளே மிக முக்கியமானவர் வடுகநம்பி. அந்த வடுகநம்பி அவர் அவதாரம் பண்ணின ஸ்தலம் இந்த க்ஷேத்திரம். ராமானுஜரை குறித்து 108 திருநாமங்கள். ஒவ்வொரு ராமானுஜர் சன்னதியில வந்தோம்னா அர்ச்சனை பண்றோம் இல்லையா, இந்த ராமானுஜருக்கு 108 திருநாமங்களை வச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினவர் வடுகநம்பி. ராமானுஜ அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் அப்படின்னு அதற்கு பெயர். அதனால வடுகநம்பி ராமானுஜருக்கு 108 திருநாமங்கள் இருப்பதை ராமானுஜருடைய வைபவத்தோட வெகு ஆச்சரியமாக காட்டியிருக்கிறார். பகவத் ராமானுஜருக்காக பால காட்சி வரான். அப்போ நம்பெருமாள் எழுந்துறது வரான். அப்ப எல்லாரும் நம்பெருமாளை சேவிக்கணும்னு போவா. வடுகநம்பியை பார்த்து, நீர் நம்பெருமாளை சேவிக்க வரலையா அப்படின்னு கேட்டா, உம்ம பெருமாளை நீங்க பாருங்க, எங்க பெருமாளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். பகவத் ராமானுஜருக்கு பாலமுது காய்ச்சி சரியான பக்குவத்துல கொடுக்கணும். சரியான பக்குவத்துல காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே அந்த பாலமுது கொடுத்தா தான் அந்த திருத்தொண்டைக்கு சரியா இருக்கும். காலக்ஷேபம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு கொடுத்தா அப்ப அந்த பாலை கொடுத்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். அடுப்பை நிறுத்திட்டு வந்தோம்னா அப்போ ஒரு 10 நிமிடம் கால தாமதமாக்கிவிடும். அப்ப சரியான நேரத்துல கொடுக்கணும். ரொம்ப சூடுல கொடுத்தா பொட்டு போயிடுமே, அதை செய்வது அப்படிங்கிறது கூடாது. ஆற வச்சு கொடுத்துட்டோம்னா அப்போ சீத்தளம் அப்படிங்கிறது உண்டாகிவிடுமே, அதனால அதை செய்வதும் கூடாது. அப்ப எந்த வேளையில கொடுக்கணுமோ, எந்த பக்குவத்துல கொடுக்கணுமோ, ஒரு தாய் 6 மாச குழந்தைக்கு எப்படி பாலமுது காய்ச்சி கொடுப்பளோ அத போல ராமானுஜருக்கு பாலமுது காய்ச்சி கொடுப்பறாம் வடுகநம்பி. அப்போ நம்பெருமாள் புறப்பாடு முடிஞ்ச உடனே நம்பெருமாளுடைய ஆச்சரியமான அழகு நடை அழக பார்த்து அப்படியே முதலியாண்டானும் புறத்தாழ்வானும் நம்பெருமாள் பின்னாடியே போயிடுவாளாம். இருக்கிறது ராமானுஜருடைய மடத்துல, காலக்ஷேபம் கேட்கறது ராமானுஜர் இடத்துல, ஆனா நம்பெருமாளை பார்த்த உடனே அவர் பின்னாடியே போயிடுவாளாம். அதனால வடுகநம்பி குரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் பார்த்து இருகரையர் என்று சிரித்திருப்பர் அப்படின்னு காட்டினார். அதே போல எம்பெருமானார் அவர் பெரிய பெருமாள் சன்னதிக்கு சென்று பெரிய பெருமாளை சேவித்துக் கொண்டிருப்பார். அவருடைய கண்ணழகு என்ன, அவருடைய திருவடி அழகு என்ன, கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் அப்படின்னு அமலநாதி பிரான்ல காட்டினபடி பெரிய பெருமாளுடைய கண்ணழக பார்த்து ஆச்சரியமா ராமானுஜர் சேவித்துக் கொண்டிருப்பார். அப்போ எல்லாரையும் பார்த்து நம்பெருமாள் பெரிய பெருமாளுடைய கண்ணழக பாருங்கள் அப்படின்னு ராமானுஜர் சொல்லுகிறான். அப்ப வடுகநம்பி மட்டும் ராமானுஜரை பார்த்து கொண்டே இருப்பாராம். அப்ப ராமானுஜர் பார்த்து வடுகநம்பியை பார்த்து, நீர் பெரிய பெருமாள், நீர் பெருமாளுடைய கண்ணழக பாரும் அப்படின்னு சொல்லுவாராம். அதைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். உம்ம பெருமாள் பெரிய பெருமாள், நீர் உம்ம பெருமாளுடைய கண்ணழக பார்க்கிறீர். எனக்கு பெருமாள் எம்பெருமானார், அவருடைய கண்ணழக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னாத்தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு முறை பகவத் ராமானுஜர் வெளி இவருக்கு புறப்படுறார். ஏதோ ஒரு யாத்திரை, ஒரு திவிதேச யாத்திரை அப்படின்னு வச்சுப்போம். அப்ப புறப்படும் போது திருவாராதன பெருமாளை எடுத்து சுத்தி வச்சுக்கணும், அதை எடுத்துட்டு எழுந்தருளை பண்ணணும் சொன்னார். அப்ப வடுகநம்பியை பார்த்து, இந்த திருவாராதன பெருமாள் வைக்கக்கூடிய அந்த கோகுலாழ்வார் அந்த பெட்டியில உம்முடைய திருவாராதன பெருமாளையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவருடைய திருவாராதன பெருமாள் வரதராஜ பெருமாள் இல்ல சிங்கப்பிரான் பெருமாளை எழுந்தருளை பண்ணி கொண்டார். வடுகநம்பியினுடைய திருவாராதன பெருமாள் யாருன்னா ராமானுஜருடைய பாதுகை, ராமானுஜருடைய திருவடி. அந்த திருவடியும் எடுத்து அந்த கோகுலாழ்வார் வச்சிருக்கக்கூடிய பெட்டி அதிலேயே வைத்து சுற்றி எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்தார். வந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்சு பிரிச்சு காட்டுறார். அப்ப ராமானுஜர் பார்த்துட்டார், வடுகா இப்படி என்னுடைய பாதுகைய பெருமாளோட சேர்த்து ஒரே ஆசனத்துல இப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். சுவாமி தேவரீர் தானே சொன்னீர், உம்ம பெருமாளையும் இந்த பெட்டியில வச்சுக்கோ, கோகுலாழ்வார்ல வச்சுக்கோ, உம்முடைய பெருமாள் அப்புறம் என்னுடைய பெருமாள், உம்முடைய பெருமாள் வரதராஜர் சிங்கப்பெருமாள்,
என்னுடைய பெருமாள் ராமானுஜருடைய திருவடி, நீர் சொன்னதைத்தானே செய்தேன் அப்படின்னு சொன்னாராம். மற்றும் ஒரு முறை பெருமாள் பிரசாதத்தை அமுது செய்த பிற்பாடு கைய அலம்புறது அப்படிங்கிறது கூடாது. நாமும் கையை அலம்ப மாட்டோம், அப்படியே தூணுல தொடச்சிடுவோம். அதை போல பண்ணிவிடுவது அப்படிங்கிறது கூடாது. பெருமாள் சன்னதியில பிரசாதம் கொடுத்தா அதை எடுத்துக்கொண்டு பிரசாத ஸ்வீகாரம் பண்ணிட்டு அப்படியே தலையில தடவிக்கலாம், உடம்புல தடவிக்கலாம். அதனால எச்சில் வராது, அது அனாச்சாரம்ங்கிறது கிடையாது. அதைத்தான் செய்யணும். இப்போ ராமானுஜர் அமுது செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை வடுக நம்பியின் இடத்துல கொடுத்தார். வடுக நம்பி ராமானுஜர் அமுது செய்து அந்த சேஷ பிரசாதத்தை கொடுத்தார் இல்லையா, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே தன்னுடைய உடம்புல தொடச்சுண்டார், தலையில தொடச்சுண்டார், வஸ்திரத்திலேயே தானும் துடைத்து கொண்டார். இப்ப ராமானுஜர் கேட்கிறார், வடுகா இத போல செய்யலாமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கையெலம்ப வேண்டாமா அப்படின்னு கேட்டார். சுவாமி, நம்பெருமாள் சேவா காலம், அரையர் சேவை முடிஞ்சு, கோட்டி பிரசாதம் முடிஞ்சு, அதை தேவரீர் ஸ்வீகரிச்சதுக்கு அப்புறம் கையெலம்பு வீழா அப்படின்னு கேட்க, ஓ அதை போய் நான் செய்வேனா, ஒரு காலம் பண்ண மாட்டேன், அதையே தானே நான் பண்ணியிருக்கேன். தேவரீர் அமுது செய்த பிரசாதத்தை அது எனக்கு, உமக்கு நம்பெருமாள் பிரசாதம், எனக்கு ராமானுஜர் ஸ்வீகரித்ததுதான் எனக்கு பெருமாள் பிரசாதம், அதை சாப்பிட்டுட்டு நான் எப்படி கையெலம்ப முடியும், கையை சோதித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த வடுக நம்பியின் இடத்துல பேசி நம்மால ஜெயிக்க முடியாது அப்படின்னு ராமானுஜரை விட்டுட்டாராம். ஒரு முறை இந்த வடுக நம்பிதான் ஒவ்வொரு நாளும் ராமானுஜருக்கு திருமண்காப்பு குழைத்து கொடுப்பாராம். ஒவ்வொரு நாளும் தீர்த்தமாடினதுக்கு அப்புறம் காஷாய வஸ்திரத்தை தரித்து கொள்வார். அதுக்கப்புறம் வடுகா அப்படின்னு அழைச்சா உடனே வடுக நம்பி வந்து திருமண்காப்பு ஸ்ரீசூர்ணம் அதை சித்தமா ராமானுஜருக்கு குழைத்து கொடுப்பார். ஆச்சாரியனுக்கு திருமண்காப்பு குழைத்து கொடுக்க வேணும். அவர் திருமண்காப்பு ஸ்வீகாரம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேஷ பிரசாதத்தை நாமும் இட்டுக்கொள்ள வேணும். அதை நாம பிரசாதமாக ஸ்வீகரித்து கொள்ள வேணும். அதை நாம நெற்றியில தரித்து கொள்ள வேணும். அப்படின்னா அவருடைய ஞான பக்தி வைராக்கியங்கள் நமக்கும் வரும், நமக்கும் சத்துவகுணம் அப்படிங்கிறது உண்டாகும். அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் மேல மேல நமக்கு உண்டாகும். அதனால ராமானுஜருக்கு வடுக நம்பிதான் திருமண்காப்பு குழைத்து கொடுக்கிறார். ஒரு முறை ராமானுஜர் திருவனந்தபுரத்துல எழுந்தருளி இருந்த சமயம், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமிக்கு பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி திருவாராதன கிரமங்களை செய்ய வேணும்னு ராமானுஜர் ஆசைப்பட்டார். ஆனா அங்க அந்த கிரமத்துல நடக்கல. பரசுராம தந்திரத்தின்படிதான் அங்க திருவாராதன கிரமம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அதனால அந்த பரசுராம தந்திரத்தை மாற்றி பாஞ்சராத்திர ஆகம கிரமத்தை நாம இப்போ தொடங்கிடுவோம். இவர்களை எல்லாம் திருவரங்கத்துக்கு அழைத்து கொண்டு போய் பாஞ்சராத்திர ஆகமத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துல அவர்களிடத்துல கொடுத்து விடுவோம்னு ராமானுஜர் ஒருவாறு முடிவு பண்ணினார். அப்ப அங்க இருக்கிறவாள்லாம் அனந்த பத்மநாப சுவாமியின் இடத்துல பிரார்த்திச்சாலும், என்னவோ ராமானுஜர்னு ஒரு ஆச்சாரியன் எழுந்தருளி எங்களை எல்லாம் மாற்ற போகிறாராம், எங்களுக்கெல்லாம் 6 மாசம் ஸ்ரீரங்கத்துல பாஞ்சராத்திர ஆகமம் ட்ரைனிங் கொடுக்க போறாராம். அப்ப 6 மாச காலம் 8 மாச காலம் நாங்க உம்முடைய கைங்கரியத்தை இழந்து போவோமே, உம்முடைய கைங்கரியத்தை ஒரு நாள் இழந்தாள் நாங்க பிராணனை விட்டுடுவோம்னு சொன்னாங்க. இப்ப அனந்த பத்மநாப சுவாமி என்ன செய்வது, ராமானுஜரையும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல இத்தனை நாள் கைங்கரியம் பண்ணின இந்த அடியவர்கள் பிராணனை விடுவதையும் தன்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் பார்த்து ராமானுஜர் அவர் சயனித்து கொண்டு இருந்தார். திருக்கண் வளர்ந்தருளினார். தன்னுடைய வாகனமான கருடனை அழைத்தார். ராமானுஜரை அப்படியே கட்டிலோட, அவர் கட்டில எல்லாம் படுக்க போறதில்லை, புரியணுங்கிறதுக்காக சொல்றேன், அப்படியே அவர் கட்டிலோட ராஜசன்னியாசி, அதனால சொல்றேன், அப்படியே கட்டிலோட தூக்கிண்டு வந்து திருக்குறுங்குடி மலையில விட்டுவிடும் அப்படின்னு சொன்னாராம். அதே போல ராத்திரியோட ராத்திரியா ராமானுஜரை கருடன் எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து திருக்குறுங்குடி மலையில விட்டு விட்டார். ராமானுஜர் அடுத்த நாள் காலையில விழித்து பார்த்தார், ஒத்துரையுமே காணும். சீடர்கள்லாம், ஓ நமக்கு முன்னாடி எழுந்து தீர்த்தமாட போயிட்டா போல இருக்கு அப்படின்னு ராமானுஜர் தெரிந்து கொண்டார். தானும் தீர்த்தம் ஆடினார். அதுக்கப்புறம் காஷாய வஸ்திரத்தை தரித்து கொண்டார். இப்ப வடுகா அப்படின்னு அழைக்கிறார். வடுக நம்பி, வடுகன் எங்க இருக்கார்? திருவனந்தபுரத்துல. கருடன் தூக்கிண்டு வந்தாரு, ராமானுஜரோட சேர்த்து வடுக நம்பியும் சேர்த்து தூக்கிண்டு வர வேண்டித்தானே. அப்படின்னா திருவன்காப்பு குழைச்சு கொடுக்கறதுக்கு அவர் இருப்பாரே.
ஆனா அப்படி செய்யவில்லை. அப்ப திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான் பார்த்து வடுக நம்பியினுடைய உருவத்துல வந்து அடியேன் அப்படின்னு திருமண்காப்பு குழைத்து அப்படியே கொடுத்தாராம். இப்ப ராமானுஜர் வடுக நம்பி கொடுத்து அந்த திருமண்காப்பை தரித்து கொண்டார். சேஷ பிரசாதத்தை அந்த வடுக நம்பி, பெருமாளே வடுக நம்பி உருவத்துல வந்திருக்கார், அது ராமானுஜருக்கு தெரியாது. இப்போ வடுக நம்பி திருமண்காப்பை தரித்து கொண்டார். இப்போ ராமானுஜரை பார்த்து கேட்கிறார், சுவாமி அடியேன தெரியறதா அப்படின்னு கேட்டார். என்ன வடுக நம்பிய தெரியாம நமக்கு இருக்குமா, என்ன புதுசா கேட்கிறீர், தெரியாதான்னு, என்ன நல்லா பாரும், என்னை உத்து பாரும் அப்படின்னு சொன்னார். என்னவோ பார்க்க சொல்றாரேன்னு ராமானுஜர் பார்க்கிறார். பார்த்தா சங்க சக்கரதாரியாக திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான் காட்சி கொடுத்தானாம். அதனால உமக்கு நான் உம்மிடத்துல அர்த்தங்களை அறிந்து கொண்டோம், ஆனா அது மட்டும் காணாது, உம்முடைய திருமண்காப்பு அதுவும் அடியனுக்கு வேணும். ஆச்சாரியனுடைய பிரசாதம் சீடனுக்கு வேணுமல்லவா, அதனால நாமே வடுக நம்பியினுடைய உருவத்துல வந்தோம் அப்படின்னு சொன்னாராம். அதனால இன்னைக்கும் திருக்குறுங்குடிக்கு போனோம்னா திருப்பரியட்டப்பாறை அப்படின்னு ஓரிடம், அந்த இடத்துல ராமானுஜருக்கு வடுக நம்பி திருமண்காப்பு குழைத்து கொடுத்த இடம். அதாவது திருக்குறுங்குடி நம்பியே வடுக நம்பி உருவத்துல வந்து திருமண்காப்பு குழைத்து கொடுத்த இடம்னு காட்டி இருக்கிறார். அதனால அந்த வடுக நம்பியினுடைய பெருமையை எப்படி சொல்லுவது? மணவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தத்துல ராமானுஜா வடுக நம்பியினுடைய நிலைய எனக்கு கொடுப்பாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த வடுக நம்பி அவதாரம் பண்ணின ஸ்தலத்துல நாம இருந்து அத்தனை பேரையும் தரிசித்து கொண்டோம். இதோ பக்கத்திலேயே வடுக நம்பிக்கு ஒரு விக்கிரகம், அதாவது ஒரு சன்னதி ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் மணவாள மாமனிகளுக்கும் ஒரு சன்னதி ஏற்பாடு பண்ணியிருக்கா. முதலி ஆண்டானும் மணவாள மாமனிகளும் எழுந்தருளி இருக்கிறார் போலே ஒரு சன்னதி நிர்மாணம் ஆகிறது. கூடிய விரைவிலேயே அந்த சன்னதிங்கிறது நல்லபடியா சம்பரோஷணமாகணும், பிரதிஷ்டை ஆகணும். நாம் அத்தனை பேரும் இங்க வந்து சுவாமி சொன்ன மாதிரி, சுவாமி ரொம்ப விரக்தரா எழுந்தருளி இருக்கக்கூடியவர். அதனால இது போன்ற பணங்காசு இதெல்லாம் கையால தொடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட எழுந்தருளி இருக்கக்கூடியவர். ஆனா சுவாமி சொன்னாருங்கிறதுக்காக நாம அப்படியே கேட்டுடலாமான்னா, சுவாமிக்கு என்ன விதமான கைங்கரியத்தை நாம பண்ணணுமோ அதை முழுக்க நாம பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்வோம். சுவாமியினுடைய எண்ணம் ஈடேற வேணும். சுவாமி என்னெல்லாம் திருவுள்ளம் பற்றுகிறாரோ, எம்பெருமானார் சித்தாந்தத்தை தரிசனத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக என்னவெல்லாம் ஆசைப்படுகிறாரோ அது எல்லாவற்றையும் பகவத் ராமானுஜரே நிறைவேற்றி கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு சுவாமியினுடைய திருவடிகளுக்கு, சுவாமி பாராயணத்தில் எழுந்தருளி இருந்தார். சுவாமியின் இடத்துல 5 நிமிஷம் மங்களாசாசனம் பண்ணணும்னு சொன்னோம். சுவாமி ஆசையோட நமக்கு நிறைய அர்த்தங்களை எல்லாம் சாதித்திருக்கிறார். சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாராயணம் உண்டு.